ஒரு விளையாட்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின் 20 போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆரம்பமாகி இன்றைய அதிகாலையிலே 15வது போட்டி ஆரம்பமாகின்றது. குழு டியில் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி ஆரம்பமாகியிருந்த டலாஸில். ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் அணி முதலாவதாக தமது அணியை கடத்தெடுப்பு தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது. ஆகவே இலங்கை அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மாத்திரமே இந்த போட்டித் தொடரிலே நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இந்த போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக கருதப்பட்டது. ஆகவே இலங்கை அணி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் குசல் மெண்டிஸ் 10 ஓட்டம், கமிந்து மெண்டிஸ் 4 ஓட்டங்கள் என ஆட்டம் விளக்கின்ற வேளையில் 5.1 பந்து வீச்சில் 48 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருந்த வேளையில் வாணிந்து அசரங்க 0, சாணக்க 3 ஓட்டங்கள், மகேஷ் தீக்ஷண 0 என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழ தனஞ்சயடி சில்வா ஓரளவுக்கு நிதானமாக 21 ஓட்டங்களையும், அசலங்க 19 ஓட்டங்கள், மேத்யூஸ் 16 ஓட்டங்கள் என ஆட்டம் முழக்க ஒரு முனையில் சிறப்பான முறையில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்திம் நிஷாங்க 28 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள், 7, 6 ஓட்டம், 1 இடங்களாக 47 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்று அரை சதம் பெறாமல் ஆட்டம் இழந்திருந்தார். ஆகவே இப்படியாப்பட்ட நிலையில் இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் எந்த விதமான ஒரு சிறப்பான பங்களிப்பையும் ஏனைய வீரர்களால் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த விதமான ஒரு இணைப்பாட்டம் 50 ஓட்டங்களை கடக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 124 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே பந்துவீச்சை பொறுத்தவரை பங்களாதேஷ் சார்பில் முஸ்டபிசர் மற்றும் ரிசாட் ஹுசைன் தலா 3 விக்கெட்டுகளை சிறப்பான முறையில் பந்து வீச்சினை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். தஸ்கிர் அகமட் 2 விக்கெட்டுகள், டான்சின் அசன் சாஹிப் 1 விக்கெட்டையும் வீழ்த்த 125 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் பங்களாதேஷ் அணி ஆடுகளம் நுழைந்திருந்தது. ஆகவே இந்த முக்கியமான போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற வேண்டுமானால் இலங்கையின் சிறந்த பந்து வீச்சினை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற அடிப்படையில் டான்சின் அசன் 3 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். சௌமியா சாகர் 0, நஜிமுல் ஹுசைன் சாண்டோ 7 என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழ 5.2 பந்து வீச்சிலே 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது. அதன் பின்னதாக 4வது விக்கெட்டுக்கு சிறந்த இணைப்பாட்டம் தேவையான அடிப்படையில் லிட்டன்டன் தாஸ் மற்றும் தாவகி டிட்டரி ஆகிய இருவரும் 4வது விக்கெட்டுக்காக 38 பந்துகளில் அதிரடியாக 63 ஓட்டங்கள் சிறந்த இணைப்பாட்டம் பெற்றிருந்த நிலையில் தாவகி 20 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம், 1, 6 ஓட்டம், 4 இடங்களாக அதிரடியாக 40 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளை 11.4 பந்து வீச்சில் ஆட்டம் இழக்க 91 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என சிறப்பான நிலையில் இருந்த வேளையில் அடுத்ததாக லிட்டன்டன் தாஸும் 38 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 2, 1, 6 ஓட்டங்களாக 36 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து அதிர்ச்சி அளித்திருந்தார். சைபுலஸ் 8 ஓட்டங்கள், ரிசாட் ஹுசைன் 1 ஓட்டம் என அடுத்தடுத்த ஆட்டம் இழந்த போதிலும் 18வது ஓவரை பந்து வீச வந்த நுவான் துஷார அந்த பந்து ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை தஸ்கின் அகமட் மற்றும் ரிசாட் ஹுசைன் ஆகிய இருவரையும் வீழ்த்த 17.4 பந்து வீச்சில் 8 விக்கெட்டுகளில் இருந்து 113 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் விறுவிறுப்பான போட்டியாக மாறியிருந்தது. ஆகவே 2 பந்து ஓவர்களில் 11 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் தசம் சாணக்க முதலாவது பந்தில் புல்டோஸ் பந்துக்கு 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அந்த பந்து ஓவரிலே அந்த 11 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மாமதுல்லா 13 பந்துகளில் 6 ஓட்டம், 1 இடங்களாக முக்கியமான 16 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காதிருந்த வேளை டான்சின் அசன் சாஹிப் 1 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளை 19 ஓவர்களிலே 8 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 125 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணியாகவே குழு டியில் பங்களாதேஷ் அணி ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி 2 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தையும், 1ஆம் இடத்தை தென்னாப்பிரிக்கா மற்றும் 2ஆம் இடத்தை நெதர்லாந்து ஆகிய இரு அணிகளும் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு போட்டிகளில் பங்கேற்று ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றிருக்கிறது. 2 போட்டிகளில் பங்கேற்ற இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது போட்டியும் தோல்வியடைந்த காரணமாக 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து 4வது இடத்தை புள்ளிப்பட்டியலில் பெற்றிருக்கிறது. எது எப்படி இருக்க இலங்கையின் பந்துவீச்சு சார்பிலே சிறப்பான ஒரு பந்துவீச்சு பரிதினை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நுவான் துஷார 4 பந்துகளில் 18 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து முக்கியமான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியை பரபரப்பான போட்டியாக மாற்றியிருந்தார்.
அசரங்க 2 விக்கெட்டுகளையும், தனஞ்சடி சில்வா மற்றும் மதிச பத்திரன தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் 4 ஓவர்களுக்கு 22 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய பங்களாதேஷின் ரிஷாட் ஹுசைன் தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்ட நாயகன் விருதினையும் அவர் பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொன்னீங்களே.